10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.56 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். கூடுதல் காண்க. சப்டிவிஷன் 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 19 ஸ்கொயர். சப்டிவிஷன் 2 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 105 ஸ்கொயர். சப்டிவிஷன் 3 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 28 ஸ்கொயர். இங்கே 3 சப்டிவிஷனில் வர்க்கங்களை கொடுத்துருக்காங்க. சரியா? வர்க்கங்களோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமாப்பா. தீர்வு. சப்டிவிஷன் 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ டிட்டோ ப்ளஸ் 19 ஸ்கொயர். முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. இங்கே என்ன உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியாப்பா? இந்த கணக்கில் உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைப்பா? 19. சரியா? n = 19. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 19 × 19 + 1 × 2 × 19 + 1 / 6. 19 அப்படியே எழுதிக்கணும். × 19 + 1 20 × 2 × 19 38 38 + 1 39. சரியா? / 6. இப்போது அடித்து கொடுக்கணும். 2 6 2 20. அதுக்கப்புறம் 1 3 3 3 3 9. இப்போ நமக்கு மிச்சம் என்னப்பா இருக்குது? 19 × 10 × 13. இப்போ 19 × 10 என்ன வரும்பா? 190. 190 × 13னா 2470 கிடைக்கும். சரியாப்பா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 19 ஸ்கொயர் = 2470. சப்டிவிஷன் 2 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 105 ஸ்கொயர். நமக்கு முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 5 ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோன்னா 5 ஸ்கொயர் × 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 21 ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? இப்போ 5 ஸ்கொயர் × 1 ஸ்கொயர் என்னப்பா கிடைக்கும்? 5 × 1 5. அப்போ 5 ஸ்கொயர்னு கிடைக்கும். 5 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர்னா 5 × 2 10 10 ஸ்கொயர்னு கிடைக்கும். 5 × 3 15 15 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ 5 × 21 105 105 ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியாப்பா? இப்போது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. இப்போ நமக்கு ஏற்கனவே 5 ஸ்கொயர் இருக்கிறனால முன்னாடியே 5 ஸ்கொயர் எழுதிக்கணும். 5 ஸ்கொயர் × என்னுக்கு என்னப்பா மதிப்பு? 21 21 × 21 + 1 × 2 × 21 + 1 / 6. 5 ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கணும். × 21 × 21 + 1 22 × 2 × 21 42 42 + 1 43 / 6. இப்போது 5 ஸ்கொயருக்கு என்னப்பா மதிப்பு? 25 × 21 அப்படியே எழுதிக்கணும். × 22 × 43 / 6. அடித்து கொடுத்தோன்னா 2 6 2 2 2 2 1 3 7 3 21. மிச்சம் என்ன கிடைக்குதுப்பா? 25 × 7 × 11 × 43. இப்போது 25 7 பெருக்குனிங்கன்னா 175 கிடைக்கும். 175 11 பெருக்குனிங்கன்னா 1925 கிடைக்கும். 1925 43 பெருக்குனிங்கன்னா 82775 கிடைக்கும். நமக்கு ஃபைனல் ஆன்சர் 82775. அப்போது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ டிட்டோ டிட்டோ
ப்ளஸ் 105 ஸ்கொயர் ஈக்குவல் டு 82,775. அடுத்து சப்டிவிஷன் 3 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 28 ஸ்கொயர். நமக்கு முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது, சரியா? ஆனால் இங்கே 15 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்ன செய்யலான்னா 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சதை கழிச்சிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும், சரியாப்பா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 28 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 14 ஸ்கொயர். ஃபார்முலா என்னப்பா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. இப்போது இதுக்கு 28 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 பை 6 மைனஸாக அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இதுக்கு எழுதணும் 14 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 பை 6. 28 அப்படியே எழுதிக்கிறீங்க. இன்ட்டு 28 ப்ளஸ் 1 என்னப்பா கிடைக்கும்? 29 இன்ட்டு 2 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 அப்போ 2 இன்ட்டு 28 56 ப்ளஸ் 1னா 57 கிடைக்கும் பை 6 மைனஸ் 14 அப்படியே எழுதிக்கிறீங்க. இன்ட்டு 14 ப்ளஸ் 1 என்ன கிடைக்கும்? 15 இன்ட்டு 2 இன்ட்டு 14 28 ப்ளஸ் 1னா 29 பை 6. இப்போ அடித்து கொடுக்கணும், சரியாப்பா? 3 2 6 ஓரண்டு 2 4 2 8 ஓர் முன் 3 ஓர் முன் 3 மிச்சம் 2 9 3 27. இந்த சைடு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 2 6 7 2 14 ஓர் முன் 3 ஐ 3 15. இப்போ என்னப்பா இருக்கு? 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 மைனஸ் 7 இன்ட்டு 5 இன்ட்டு 29. 14 இன்ட்டு 29 பெருக்குனிங்கன்னா 406 கிடைக்கும். 406 இன்ட்டு 19 பெருக்குனிங்கன்னா 7714 கிடைக்கும். மைனஸ் 7 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். 35 இன்ட்டு 29 1015 கிடைக்கும். அப்போ நமக்கு 7714 மைனஸ் 1015 ஆன்சர் என்ன கிடைக்குது? 6699. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ ப்ளஸ் 28 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6699. கணக்கில் கேட்டிருந்த 3 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.